கட்டிடுறேன். ஆய் மச்சான். வா வா கல்யாணத்துக்கு கிளம்பி வரா மாதிரி வந்துக்கிறான் பேரு. உட்காரு. தேங்க்ஸ் மச்சான். அப்புறம் மச்சான் எப்படி இருக்கிற? இங்க பக்கத்து ஒரு தடால ஸ்பா இருக்குது, அங்க போய் மசாஜ் பண்ணிட்டு வந்து மஜா இருக்கிறேன். நான் மச்சான் பின்ன என்னடா, ஒரு நண்பன் அடிபட்டு போய் உட்காந்துருக்கிறேன், அவனை பார்க்க போகும்போது ஒரு 4 பழம் வாங்கிட்டு போனமேனு கூட உனக்கு தெரியாத? ஏண்டா நம்மளாம் அப்படியாடா பழகணும்? கேவலம் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி கொடுத்து உன்னை 3வது மனுஷனா பார்க்க விரும்பல, அதனாலதான் வாங்கிட்டு வரேன். அப்பா நம்பிட்டான், இன்னொரு பிட்ட போட்டுற வேண்டியதுதான். நம்ம ஒரு நாள் 2 நாள் நட்பாடா, 1 வார நட்புடா. என்ன போயிட்டு இப்படி சொல்லிட்டியடா. ஐயோ மச்சான் போன் வந்துடா, எடுத்து பேசுறா. ஹலோ ஹலோ சார், நாங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பேசுறோம். என்ன வேணும்? சின்னமுத்துன்றவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். இப்ப எப்படி இருக்காரு? முதுகு கிராக்கு, கழுத்து சுளுக்கு. அப்படிங்களா? எதுக்கு சார் கேக்குறீங்க? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறீங்களா? ஐயோ சார், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது சார். பைக்கு 2ஆ போச்சு, கை காலு துண்டா போச்சு, அதுக்கு நான் மட்டும் கால் பண்ணுங்க சரிங்களா? ஓகே சார், கை கால் துண்டா போன ஃபோன் பண்றேன். சும்மா மச்சான் அளவாய்க்கு. சோபா, நான் கூட நீ எனக்கு சாபு உரையான்னு நினைச்சா. எப்பா நான் மச்சான் அதே பேகா ரேட் எவ்வளோ? இந்த கையில சரியா மூவ்மெண்ட் வரல, இல்லைன்னா உனக்கு கைத்து மேலேயே உய்யும். சரி மச்சான் டென்ஷன் ஆகாதா. எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க? நல்லா பாத்துக்கினாங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மச்சான், ஏதோ ஓரளவுக்கு நல்லா தான் பார்த்தாங்க. அங்க நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கிளம்பும் போது அங்க ஒரு வாட்ச்மேன் என்ன பார்த்து உன்னை கேட்டான் மச்சான். எனக்கு மனசே ஆறல. என்ன கேட்டான்? என்னங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்டான். ஆமா சார் நாங்களும் கிளம்பிட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்னை பார்த்து கேக்குறான், போறதான் போறீங்கோ, என்ன கொஞ்சம் கவனிச்சுட்டு போகன்னு கேக்குறான். மச்சா நீயே சொல்லு, நான் அடிபட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன்னா இல்ல கொடைக்கானல் ஊட்டின்னு பிக்னிக் போய்க்கிறேன்னா? அவன் கேட்ட உடனே காசு எடுத்து கொடுக்கறதுக்கு. ஆனா ஒண்ணு மச்சான், இந்த உலகத்துல எங்கேயுமே காசுதான் பேசுது. சரி விடு மச்சான். ஆமா எப்படிதான் ஆக்சிடென்ட் ஆச்சு? இதை உங்ககிட்ட இல்ல மச்சான், மக்கள் கிட்ட தான் சொல்லணும். இப்போதான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்களுக்குன்னா நானும் என் மச்சான் 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆகி இப்போது முன்னாடி உயிரோட பேசிகிட்டு இருக்கோன்னா, அன்றைக்கி பைக் ஓட்டு போகும்போது நான் ஹெல்மெட்டு போட்டு போனதுனாலையும் கடவுளோட அனுக்கிரகம் எங்கள் 2 பேர் மேலே இருந்ததுனால மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆமாம், என் மச்சான் கூட இப்போ நல்லா தான் இருக்கான். எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்ட ஒவ்வொரு உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய பெரிய நன்றி, கடவுளுக்கும் நன்றி. இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் எந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோமோ அந்த வண்டியோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி போகிற வண்டி, பின்னாடி வர வண்டி, சைடில் வர வண்டியோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா நைட்டும் பகலும் கண்மூச்சு வண்டி ஓட்டுறவங்கலாம் இருக்காங்க. லைட்டாக தூங்கிடுவாங்க, கவனம் சேதறி அவங்க வண்டியை திருப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடக்கும்போது நாங்கள் லெஃப்ட் சைடில் போயிட்டு இருந்தோம், அந்த லாரி ரைட் சைடில் போயிட்டு இருந்தது. ரைட் சைடில் போயிட்டு இருந்த லாரி பட்டுன்னு லெஃப்ட் எடுத்துட்டான். அந்த வண்டியில் ஒரு கிளீனர் கூட இல்லை. அதனால் நாம தான் நம்ம கவனத்தை வச்சு கரெக்டாக நேர்த்தியாக வண்டியை ஓட்டிகிட்டு போகணும். அதுவும் மினிமம் ஸ்பீடில் போனால் தான் அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு வரும். ஃபாஸ்ட்டாக போய் ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. ஏன்னா பெரிய பெரிய ரேசருங்களுக்கே அடிப்படுது, நாமெல்லாம் ஏமாத்துறோம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம குடும்பம்லாம் வந்து நம்மளை நம்பி இருக்கும்போது, நம்மளுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும்போது நாம தான் உஷாராக போனோம். அவசரமாக ஃபாஸ்ட்டாக போய் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த அடிபட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, ஏதாவது ஒன்று போச்சுன்னா அப்போ அந்த குடும்பம் படுற கஷ்டம், மன உளைச்சல் பட்டவங்களுக்கு தான் தெரியும். சேஃபாக வண்டியை வந்து சேஃபாக ஓட்டு போங்க, சந்தோஷமாக வாழுங்க. நம்ம பிறந்தது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, கஷ்டப்பட்டு உட்காரத்துக்கு இல்லை. அதனால் உஷாராக இருக்கும்.